வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி முத்துப்பல்லக்கு வாகனத்தில் திருவீதி உலா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி காவல்துறையில் தலைமை காவலர்கள் உட்பட 416 பேர் இடமாற்றம் செய்து வெளியான பட்டியல் திடீரென நிறுத்தி வைப்பு. காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. 45,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர். புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 அடி சிவன் சிலை அமைக்கும் பணி. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு உட்புறப்பாடுகளுடன் விநாயக பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கு வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருவீதி விழா நடைபெற்றது. இதன் திருவீதி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் 45,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே குறிஞ்சிநகர் பகுதியில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அவர் 100க்கும் மேற்பட்ட சிறிய கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் குறிஞ்சி நகரைச் சேர்ந்த பிரவீன் என்பதும் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பிரவீனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் 45,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர்கள் என 416 பேரை இடமாற்றம் செய்து வெளியான பட்டியல் 1 மணி நேரத்தில் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 இன்ஸ்பெக்டர்கள், 20 சப் இன்ஸ்பெக்டர்கள், 23 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 68 தலைமை காவலர்கள் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆணை நேற்று மாலை வெளியானது. அத்துடன் கடந்த ஆண்டு புதிதாக பணி நியமனம் செய்து பயிற்சி முடித்து ஓராண்டாக ஆயுதப்படையில் உள்ள 293 புதிய காவலர்களுக்கும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு வெளியானது. காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் இதற்காக 4 ஆணைகளை வெளியிட்டார். ஆனால் டிஜிபியின் அனுமதியின்றி நேற்று இரவு அவசர கதியில் இடமாற்றம் உத்தரவு வெளியானதாகவும், இடமாற்ற உத்தரவு எந்த அடிப்படையில் வெளியானது என எஸ்பிக்கு கேள்வி எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், ஏட்டு காவலர்கள் என 4 இடமாற்றம் உத்தரவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக காவல்துறை வாட்ஸ்அப் குழுக்களில் தலைமையக எஸ்பி சார்பில் தகவல் பகிரப்பட்டுள்ளது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆற்றங்கரையில் புதிதாக 108 அடி சிவன் சிலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் தளம் அமைக்கும் பணி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நதிக்கரை ஓரம் 108 அடி சதாசிவர் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் 3 தளத்தின் மீது சிலை அமைக்க உள்ள நிலையில் முதல் தளத்தில் தளம் அமைக்கும் பணி நேற்று முன்தினம் காலை தொடங்கியது. சுமார் 1500 சிமெண்ட் மூட்டைகளை கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வைத்து முதல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. முதல் தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான தளம் ஒட்டும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார்.
தொடர்ந்து 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கும் 3வது தளத்தில் 9 ராசிகளுக்கான தனி சன்னதி அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான பணிகளை சதாசிவர் அறக்கட்டளை மூலம் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காற்றாடி விரும்பிகள் பங்கேற்று பல்வேறு வடிவிலான ராட்சத காற்றாடிகளை பறக்க விட்டது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சர்வதேச காற்றாடி திருவிழா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் நேற்று மாலை தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச காற்றாடி திருவிழாவில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி தாய்லாந்து, வியட்நாம், ஜெர்மன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு டிராகன், யானை, குதிரை, சுறா மீன், பாண்டா கரடி, ஆக்டோபஸ் உட்பட பல்வேறு உருவங்களில் காற்றாடிகளை பறக்கவிட்டனர். குறைந்தபட்சம் 6 அடி முதல் 19 அடி வரையிலான பல வண்ண வடிவங்களை 120 ராட்சத காற்றாடிகளை பறக்க விடப்பட்டன. இதில் 12 வயதிற்கு மேற்பட்ட காற்றாடி விரும்பிகள் ரூபாய் 100 கட்டணம் செலுத்தி போட்டியில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதிப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குரங்கம்மை நோய் பெரியம்மை போன்ற அறிகுறியுடைய வைரஸ் நோயாகும். கடந்த மே மாதம் நிலவரப்படி இந்தியாவில் குரங்கம்மை பாதிக்கப்படவில்லை. ஆனால் குரங்கம்மை நோய் பாதிப்பிற்கு உரிய அறிகுறிகளாக திடீரென உடல் முழுவதும் சிறிய கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி, உடல் வலிகள் ஆகியவையாகும். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதிப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.